சீலை பட்டு சீலை யாருக்கு வேணும்? பட்டு சீலை என் தம்பி சீலை எத்தனை? எங்கிட்ட பூனம்பட்டு பனாரப்பட்டு எல்லா சீலையும் இருக்குதுமா. என்ன வேணும் உங்களுக்கு? ஏங்கத்த? ஓ சீலையா, நல்லாத்தான் இருக்குது. என் தம்பி இது என்ன விலை வருது? 500 ரூபா வருதுங்கம்மா. 500 வருதா? ஏத்த அந்த இந்திக்காரங்கிட்ட சீலை 400 300 ரூபாய்க்கெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். இந்த ஆள்கிட்ட எனக்கு கிடைக்கணும். ஐயோ வேணும்னு சொல்லுங்க, எங்க வீட்டுல பேசுவாங்கன்னு சொல்லிடுங்க. தம்பி நெக்ஸ்ட் டைம் வந்தா பாத்துக்கலாம் தம்பி. நாங்க வேணாங்க. எந்த நீங்க? நாம சேலை இளம்பிள்ளைல இருந்து கொண்டு வரேங்க. அப்படியா? சரி தம்பி, நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். வேண்டாம். அப்ப இந்த இந்திக்காரனுக்கு மதிப்பா? நான் இந்திக்காரன், நான் மாறுறேன்டா. பட்டு சீலை, ராஜஸ்தான் சீலை யாருக்கு வேணும் மேடம்? உங்களுக்கு சீலை வேணுமா? ஆனா தம்பி சீலை நல்லா இருக்கு. என்ன வேலை வருது? 5000 ரூபாய் மேடம். 5000 ரூபாயா? சரி நல்லா தானே. 1000 ரூபானா போடு மேடம். ஜிஎஸ்டி கெமிஸ்ட்ரி எல்லா ஸ்கீம் இருக்குது மேடம். இல்ல எந்த ஸ்கீம் நீயே வச்சுக்கோ. 1000 ரூபானா சொல்லு, இல்லாட்டி வச்சு நடை காட்டு. மேடம் வச்சுக்கோங்க கொடுங்க பரவாயில்ல. கம்பெனிக்கு நட்டுண்டா கொடுங்க. சரி தம்பி, சரி இதை எடுத்துட்டு வாரோம். ஹலோ ஏங்க, ஒரு சீலை வாங்கியிருக்கு பட்டு போடுற பொங்கலுக்கு. 5000 ரூபா சொன்னாங்க. 2000 பேசிட்டு ஒரு 2000 அக்கௌண்ட் அனுப்பிச்சுடுங்க. தம்பி 1000 ரூபா. நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா வாங்கோ, இந்த சைடு வாங்கோ. சரி மேடம். 500 ரூபா சீலை 500 ரூபா சொன்ன வாங்கவே இல்லை. இந்திக்கார ராஜஸ்தான் சீலைன்னு 1000 ரூபா கொடுத்துருக்காங்க. இனி நான் இந்திக்காரன் தான். தமிழ்நாட்டுக்காரனா பேசினா மதிப்பில்லை. நான் இந்திக்காரனா போய் 500 ரூபாய் லாபம். I am named Padathi, Rajasthan. I am coming in சீலை பிசினஸ். யாருக்கு வேணும் மேடம்? வாங்க வாங்க.